finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போகுது, நோ டவுட் அபவுட் இட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மேட்ச் 49 பிட்வீன் இங்கிலாந்து வர்சஸ் USA அட் பார்படோஸ். அண்ட் இந்த சூப்பர் 8 மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இங்கிலாந்து சூப்பராக 10 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க மக்களே. ஸோ இங்கிலாந்து ஃபேன்ஸ் வில் பி சோ ஹாப்பி. அதாவது இந்த பர்டிகுலர் சீசன்ல இங்கிலாந்து பெரிய டீம்ஸை பெருசாக அடிக்கல. மேபி வெஸ்ட் இண்டீஸ் வேணா அவங்க அடிச்சிருக்கலாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்காட்லாண்டோட கொஞ்சம் ஒரு மாதிரி தான் விளாண்டாங்க. அண்ட் மழைனால அந்த மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியாவோட செம்ம அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நமீபியாவை செம்ம அடி அடிச்சு உள்ள குவாலிஃபை ஆகினாங்க. இப்போ செமிஃபைனலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா USA செம்ம காட்டி குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். எனிவே தே ஆர் ஜஸ்ட் நாட் லெட்டிங் தி டீம் டவுன். எப்படியாவது நாங்க குவாலிஃபை ஆகி உள்ள வருவோம்டா அப்படிதான் சொல்றாங்க. என்னதான் அவங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் தவிர வேற எந்த பெரிய டீமும் அடிக்காம உள்ள வந்தாலும் பட் இங்கிலாந்து ஆர் வெரி வெரி டேஞ்சரஸ் சைடு நம்மளுக்கு நல்லா தெரியும். பிகாஸ் தே ஹேவ் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன்ஸ், ஆல்சோ தே ஹேவ் குட் போலிங் அட்டாக். எஸ்பெஷலி அவங்களோட ஸ்பின் அட்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ரஷீத் செமையா போடுறாரு, ஆந்திரே மொயின் அலி செமையா போடுவாரு. ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல கிறிஸ் ஜார்டன் ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரே இஷ்யூ என்ன இருந்ததுன்னா மார்க்வுட் அண்ட் கிறிஸ் ஜார்டன் ரெண்டு பேரும் மாத்தி ரீப்ளேஸ் பண்றாங்க. ரெண்டு பேரும் வாரி ரன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஜார்டன் வந்து ஹேட்ரிக் எடுத்துட்டாரு USA-வோட. டெஃபினட்டா அது ஒரு கான்ஃபிடன்ஸை பயங்கரமா அவர் கொடுக்க போகுது மூவிங் இன் டு தி டோர்னமெண்ட், எஸ்பெஷலி இன் செமிஃபைனல். மேபி அவர் USA-வோட எடுத்துக்கலாம், பட் ஸ்டில் ஹேட்ரிக் இஸ் ஹேட்ரிக். அவர் எடுத்த விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு LBW போல்டுன்னு எடுத்தாரு. எதுவுமே OC விக்கெட்ஸ் கிடையாது, சும்மா தூக்கி கையில கேட்ச் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கிடையாது. ஸோ வி ஹேவ் டு கிவ் த கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ. ஸோ கிறிஸ் ஜார்டனுக்கு முதல்ல அந்த கிரெடிட்டை கொடுத்துருவோம். அண்ட் அந்த வகையில் அதுவும் இப்போ சார்ட் அவுட் ஆயிடுச்சு சரிங்களா உங்களுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி ஜோஃப்ரா ஆர்ச்சர் இஸ் வெப்பன், உங்களுக்கு அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் ரீஸ்டாப்லி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்க போறாரு. ஸோ கைண்ட் ஆஃப் எல்லாமே கரெக்டா வந்து அமையுது இங்கிலாந்துக்கு. தே ஆர் வெரி டேஞ்சரஸ் சைட், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வர எப்படி வேணாலும் வந்து செமிஃபைனல் அடிச்சு ஃபைனல் கூட போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஃபைனலும் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாஸ் கரெக்டா அவங்க சாதகமா போச்சு. அண்ட் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 115 தான் அடிச்சாங்க USA. 115க்கு பொட்டலாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆக்சுவலா USA-வை. அண்ட் எப்போ ஆண்ட்ரூ கோஸ் அவர் வந்து ஏர்லியரா 8 ரன்ல அவுட் ஆனாரோ அப்பவே எனக்கு தெரியும் கைஸ் இது 120க்கு மேல தாண்டாது அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிதிஷ்குமார் ஒரு 30 அடிச்சாரு, கோரே ஆண்டர்சன் ஒரு ஸ்கிராச்சி 27. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா ஆரோன் ஜோன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கனடாவோட ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக் விளாடினாரு. ஈவன் அகைன்ஸ்ட் பாகிஸ்தானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வினிங் 30 ரன்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த மேட்ச் டை ஆச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர்ல சூப்பரா விளையாடி வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த கான்ட்ரிபியூஷனை தவிர மற்ற எல்லா மேட்சஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ பேட்ஸ்மேனா ஒரு பயங்கரமா ஃபெயிலியர் ஆயிருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி மொனாங் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் மேட்ச்க்கு அப்புறம் இன்ஜுரி ஆனதுனால இவர் மேல அந்த கேப்டன்ஷிப் பர்டன் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சரியா பேட்டிங் விளையாடல. பிளஸ் அவரோட பேட்டிங் ஆர்டரும் பாத்தீங்கன்னா நம்பர் 3ல இருந்து நம்பர் 4 போயிடுச்சு. அது ஏனே எனக்கு சத்தியமா புரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ 115 வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டன் ஹேட்ரிக் எடுத்துட்டாரு. அண்ட் அதில் ரஷீதும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போட்டாரு மக்களே. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி அந்த கூகுளிலாம் வந்து பாத்தீங்கன்னா USA பேட்ஸ்மேன்ஸ்க்குலாம் க்ளூலெஸ்ஸா விளாண்டாங்க அந்த கூகுளி எல்லாம். அண்ட் வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு அதில் ரஷீத், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் நம்மளுக்கு தெரியும் 116 ஸ்கோர் அசால்ட்டா அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் நான் ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எல்லாரும் கேட்டாங்க இது எவ்வளவு ஓவர்ஸ்ல முடிக்க போறாங்க இங்கிலாந்து அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஓவருக்குள்ள முடிச்சிருவாங்க, இதுதான் உங்களோட டார்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. 9.5 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க கேம் வித்வுட் லூசிங் எனி விக்கெட். இன்ஃபேக்ட் ஃபில் சால்ட் கிட்டத்தட்ட ரன் பால் கேம் தான் விளாண்டாரு. பட் கேப்டன் ஜாஸ் பட்லர் என்ன நாக்குங்க, 83 of 38 பால்ஸ் பிரிச்சு மேஞ்சிட்டாரு USA போலர்ஸை. நெட்ராவல்கரா இருக்கட்டும் யாராவனா இருக்கட்டும் அடிச்சு துவச்சு எடுத்துட்டாரு. எஸ்பெஷலி ஹர்மீத் சிங் ஒரு ஓவர்ல 5 6 விடுவாரு பாத்தீங்களா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ கரெக்டான டைம்ல பட்லரும் நல்லா ஃபார்ம்ல பீக் ஆறாரு. அண்ட் சால்ட் ஆல்ரெடி நிறைய நல்ல இன்னிங்ஸ் விளையாடிட்டாரு. பேர்ஸ்டோ கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. மற்றபடி ப்ரூக் அண்ட் லிவிங்ஸ்டன் லாஸ்ட் மேட்ச்லயே அவங்களோட சரக்கு என்னன்றதை காமிச்சிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து வில் பி வெரி டேஞ்சரஸ் சைடு. யூனோ அவங்களை செமிஃபைனல்ல எந்த டீம் ஃபேஸ் பண்ணும்ன்றது தெரியல. ப்ராபப்ளி இந்தியா ஃபேஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கும் கயானால. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் கைஸ். வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு இங்கிலாந்து. எப்பப்பெல்லாம் சந்து கிடைச்சதோ அப்ப சிந்து பாடி இருக்காங்க. எப்படியாவது குவாலிஃபை ஆகி இப்ப செமிஃபைனலுக்கு வந்துட்டாங்க. இனிமேட் லாட்ரி தான், என்ன வேணாலும் நடக்கும். USA-வோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலா கன்சிடர் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கைஸ், அவங்க வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணி தான் சூப்பர் 8 வந்திருக்காங்க. அண்ட் வந்ததுல ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய ரன் குத்தாங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு, ஒரு பயங்கரமான ஃபைட்டு குத்தாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். எனக்கு நல்லா தெரியும் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து டெஃபினட்டா வந்து ஒன் சைடடா தான் முடிய போகுது. பட் USA டீமை நான் பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண போறது இல்லை கைஸ், பிகாஸ் முதல் முறையா விளையாடுறாங்க ஒரு வேர்ல்டு கப்ல ஒரு அசோசியேட் டீமா. சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகி அந்த சூப்பர் 8க்கு முன்னாடி குரூப் ஸ்டேஜ்ல பாகிஸ்தானை பீட் பண்ணது பெரிய விஷயம். இந்தியாவுக்கு டஃப் கொடுத்தது, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டஃப் கொடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் தே ஷுட்
தே ஷுட் ஃபீல் ரியலி ப்ரௌட் ஆஃப் தியர் பர்ஃபார்மன்ஸ். அதுதான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த முறை வரும்போது இன்னுமே வந்து சார்ஜ் அப்பா வருவாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் கோயிங் டு டெவலப் தாங்க. யுஎஸ்ஏ கிரிக்கெட் டெவலப் தான் ஆக போகுது. இப்போ அவங்க சூப்பர் 8 குவாலிஃபை ஆனதுனால, தோத்ததுனாலும் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கத்து இருந்திருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஒரு டஃப்பான ஒரு ஸ்டேஜ்ல வந்து கிரிக்கெட் விளையாடுறது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்ன்றதுன்னு தெரிஞ்சிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு குரூப் ஸ்டேஜ்னும் போது நம்ம ஒரு மேட்ச் 2 மேட்ச் கொஞ்சம் ஏதாவது ஒரே ஒரு டாப் டீம் அடிச்சோம்னா நம்ம உள்ள குவாலிஃபை ஆகலாம் அப்படின்ற விஷயமும் இப்போ அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு குட் லேர்னிங் தான் ஃபார் யூஎஸ்ஏ, நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம அவார்ட் செக்ஷன் குள்ள போலாம் வாங்க. ஸோ கெட் தி பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் கண்ணை முடிக்கிட்டு ஜாஸ் பட்லர் கொடுத்துட வேண்டியதான். 83 of 38 balls. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கரமா பேட்டை விட்டுட்டு இருந்தாரு பவர் பிளேல. ஏன்னா அது அவரோட நேச்சுரல் கேம். பட் அட் சேம் டைம் ஹர்மீத் சிங் ஒரு ஓவர்ல 5 6 விட்டாரு பாத்தீங்களா, அது வேற லெவல்ல இருந்துச்சு பாக்கிறதுக்கு. ஸோ தி கெட் தி பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு ஜாஸ் த பாஸ். ஸோ கெத்து போலர் ஆஃப் த மேட்ச் அதுவும் வந்து ஈஸியா நம்ம சொல்லிடலாம். கிறிஸ் ஜார்டன் ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு மக்களே. போட்டு ஹேட்ரிக் எடுத்தாரு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 4 wickets எடுத்தாரு. நிஜமாவே இது ஒரு கம்பேக் கேம் ஃபார் கிறிஸ் ஜார்டன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி மார்க் வுட் விளையாடிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு அந்த ஒரு போலிங் பொசிஷன் தான் பெரிய பிரச்சனையா இருந்தது. ஏன்னா வுட்டும் சரி ஜார்டனும் சரி இது ப்ரீவியஸ் மேட்சஸ் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. இப்போ ஜார்டன் சூப்பரா போட்டு ஒரு ஹேட்ரிக்கும் எடுத்திருக்காரு. திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஹிம் இன் செமிஃபைனல். அது மட்டும் டேம் ஷுர். ஸோ தி கெத் தி போலர் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு தி ஹேட்ரிக் மேன் கிறிஸ் ஜார்டன். ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இந்த மேட்ச்ல இல்லைங்க. ஏன்னா நோலாஸ்ல முடிச்சிட்டாங்க இங்கிலாந்து. ஸோ அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் நம்ம போனோம்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஹோல் இங்கிலாந்து டீமுமே ஃபீல்டிங் சூப்பரா பண்ணாங்க. ஸோ ஐம் கோயிங் டு கிவ் த அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் டு த என்டையர் இங்கிலாந்து டீம். பிகாஸ் அவங்களோட ஃபீல்டிங் வந்து ஸ்பாட்டானா இருந்துச்சு. ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் ரொம்ப ஈஸிங்க. நம்ம தலையெல்லாம் பிச்சுக்கே வேணாம். சொதப்பல் ஆஃப் த மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ்ஏவோட பேட்டிங். ஸோ யூஎஸ்ஏவோட பேட்டிங் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொமெண்டமே இல்லாம தான் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 115க்கு 5 விக்கெட்னு இருந்தாங்க. அவங்க லாஸ்ட் 5 விக்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன் கூட எடுக்காம அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய சொதப்பலான ஒரு விஷயம். ஸோ யூஎஸ்ஏ பொறுத்தவரைக்கும் அவங்க வேணா 10 wickets வித்தியாசத்துல லூஸ் பண்ணிருக்கலாம். 115 அடிச்சுட்டு வந்து நான் போலர்ஸை பெருசா குறை சொல்ல விரும்பல. ஸோ யூஎஸ்ஏவோட பேட்ஸ்மேன்ஸ் மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சொதப்பல்னு சொல்லுவேன். டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் ஆக்சுவலா ஓகே, டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இதுல வச்சிருக்கோம். அதுக்காவது நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஆரோன் ஜோன்ஸ் கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். கண்டிப்பா ஆண்ட்ரூ கோஸ் அவரோட விக்கெட் போகும்போதே எனக்கு கன்ஃபார்மா தெரியும். டெஃபினட்டா 110க்கு மேல அடிக்க மாட்டாங்க யூஎஸ்ஏ. ஏன்னா அவர் நின்று ஒரு 30-40க்கு மேல அடிச்சு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டா மேபி ஒரு 140-150 அடிச்சிருப்பாங்க. வி குட் ஹவ் சீன் ஒரு டீசென்ட் மேட்ச். ஒரு மேட்ச் ஒரு 15 ஓவர் 14 ஓவர் இருக்கும் கொஞ்சம் போற அளவுக்கு இருக்குமாதிரி பார்த்துருப்போம். ஸோ ஆண்ட்ரூ கோஸோட விக்கெட் போகும்போதே தெரியும் பெரிய ஸ்கோர் வராதுன்னு சொல்லி வேணா அதை ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்சா நம்ம வச்சுக்கலாம். ஓகே கைஸ், ஐ திங்க் நீங்க அவார்ட் செக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அட் சேம் டைம் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.